வணக்கம். இது ஸ்ரீவாரி ஜோதிடம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி சிவா. நம்ம ஜோதிட ரீதியான தகவல்கள் நிறைய பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் தேசாந்திரம் போகுதல், தான் இருக்கக்கூடிய பூர்வீக இடத்தை விட்டு வெளியூர் சென்று மறுபடியும் பூர்வீக இடத்தில் வந்து சுபிட்சமாக வாழக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஜாதகத்தை தான் நம்ம இப்போ சொல்கிறோம். அது எதனால் அவங்க அந்த பூர்வீக ஊரை விட்டு வெளியூர் சென்று சிறப்பான முறையில் வாழ்வதற்காக தனது பூர்வீக ஊருக்கு திரும்பி வருவார்கள் அப்படின்றது அந்த ஜாதகத்தோட அமைப்பு. அப்போ அது என்ன கிரகங்கள் இருந்தால் அந்த அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு பார்த்தா, ராகு, சனி, குரு இவங்க 3 பேரும் வலுத்து ஆட்சி உச்சம் பெற்று வேறு ஏது கிரகங்களோடு சேராமல் இருந்து ஜாதகத்தில் வலுத்து ஆட்சி உச்ச பலம் பெற்று இருந்தால் அவர்கள் வெளியூர் சென்று சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து தனது பூர்வீக ஊருக்கு வந்து பூர்வீக இடத்திற்கு வந்து ஒரு அபரிதமான வாழ்க்கையும் ஊர் மக்கள் போற்றுகின்ற அளவிற்கு ஒரு சிறந்த வாழ்வும் வாழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் குரு, சனி, ராகு முதலிய கோள்கள் பலமாக ஆட்சி உச்சம் பெற்று அசுப கோள்களோடு சேராமல் தனித்து இருந்தால் இவர்கள் வெளியூர் சென்று மறுபடியும் பூர்வீக இடத்திற்கு வந்து சிறப்பான வாழ்க்கை வாழ்வார்கள் என்று சொல்கிறாங்க. அப்போ இந்த வாழ்க்கை எப்படி வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ராசிகள் வந்து குரு, சனி, ராகு இந்த கிரகங்கள் எல்லாமே வலுத்திருக்கணும். ஒருவருடைய ஜாதகத்தில் ஆட்சி உச்சப்படம் இப்போ பொதுவாகவே லக்கணத்தில் ராகுக்கேது இருந்து 2ஆம் இடத்துல ராகுக்கேதுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதில் லக்கணத்தில் ராகுவாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க வெளிநாட்டு பயணம் போகணுன்றது ஜோதிட சாஸ்திர விதி. அவர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நாளாவது அல்லது கடல் பயணமாவது போயிட்டு வருவாங்க அல்லது ஆகாயத்தில் பறப்பாங்க அப்படின்றது உண்மை. ஆனால் தூரதேச பயணம் கண்டிப்பாக இருக்கும் இவர்களுக்கு. மினிமம் ரொம்ப கம்மியாக வச்சா கூட ஒரு 1000 கிலோமீட்ரு தள்ளி போயிட்டு அங்கே ஒரு 1 மாதமோ 2 மாதமோ இருந்துட்டு தான் வருவாங்க. அதுதான் அந்த ராகு கேதுவோட ஆதிக்கம். அது வந்து அவங்க பிறப்பில் ஜனகால ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் வந்து தூரதேச பயணம் மேற்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனால் ஆர்வம் திரும்ப போயிட்டு மறுபடியும் தான் ஊருக்கு தான் வரணும். எவ்வளோதான் நம்ம சம்பாதிச்சாலும் எவ்வளோதான் புகழோடு வாழ்ந்தாலும் கூட மறுபடியும் தனது சொந்த ஊரில் வந்து பூர்வீக ஊரில் வந்து ஒரு வீடு கட்டியோ அல்லது ஒரு இடங்கள் வாங்கியோ அல்லது மிக செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்றது இருக்குது. அதுபோல் ராசிநாதன், அந்த ராசி இதை இப்போ நம்ம சொல்கிறோம் ராகு, சந்திரன், ராகு, சனி, குரு இவங்க ராகு, சனி, குரு இந்த 3 கிரகத்தோடு வேறு கிரகங்கள் சேர்ந்து இருந்தால் அந்த பலன் வந்து கொஞ்சம் தாக்கத்தை குறைக்கும். அதாவது வந்து வீட்டில் வந்தாலும் பெருசாக சொல்ல முடியாது அப்படின்றத சொல்ல முடியும். அப்போ இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியூர் சென்று திரும்ப சொல்லுவாங்க, வெளிநாட்டில் போயிருக்காருங்க என் பையன், ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வெளிநாட்டில் வாழ்வார். வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு மறுபடியும் சொந்த ஊருக்கு வந்து நல்லா ஆடம்பக்கிற பங்களா கட்டி வீடு, கார் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறார். அதுதான் அந்த ஜாதகத்தோட அமைப்பு அப்படின்னு சொல்லி. இந்த 3 கிரகங்களும் தனித்து ஆட்சி உச்ச பலம் பெற்று நல்ல ஒரு வலுவான நிலையில் உங்களுடைய ஜனனகால ஜாதகம் இருக்கும் பொழுது நீங்கள் வெளி தேசம் சென்றாலும் கூட மறுபடியும் பூர்வீகத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று சொல்ல முடியும். அப்போ இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரக அமைப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமும் அந்த பூர்வீக ஊரில் உங்களுக்கு நிலையான ஒரு பேரும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களிடமிருந்து
சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் பிரச்சனை தேனிசுவா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.